காளிபுரம்ன்ற கிராமத்தில் தங்கப்பாண்டின்றவர் ஃப்ரூட் ஜூஸ் கடை வச்சிருந்தாரு. இவர் ரொம்பவும் சுத்தமாக ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு செய்வார். அண்ணா, எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வேணும். எவ்வளவு? என்கிட்ட எல்லா ஜூஸுமே ஒரு கிளாஸ் 20 ரூபாய் தாம்மா. அட, என்னண்ணா 20 ரூபாய் சொல்கிற? ஒரு கப்பு 10 ரூபான்னு கொடுத்தா கண்ணை மூடி நான் வாங்குவேனே. நான் வேற டெய்லியும் ஜூஸ் குடிக்கலாம், சத்தா இருக்கும்னு நினச்சின்னு இருந்தேன். நீங்கள் என்னடாண்ணா 20 ரூபாய் சொல்றீங்க? கம்மியாக பார்த்து போட்டு கொடுங்களேண்ணா. நீ இப்போ கூட கண்ணு முடின்னு வாங்கலாமா. என்கிட்ட சுத்தமாகவும் சுவையான பழம் வச்சு தான் செய்கிறேன். கெட்டு போன பழம்னு ஒன்று கூட என்கிட்ட இல்லை, நீயே பார்த்துக்கோ. ஒரு கிளாஸ் ஜூஸு 20 ரூபாய் தாம்மா. அதை விட என்னால் கம்மியாக கொடுக்க முடியாது, எனக்கு நஷ்டமாயிடுமா. சரி, நீங்கள் கம்மி பண்ணுற ஐடியாலே இல்லை போல. உங்ககிட்ட பேசின்னு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. ஏன்பா, நான் பக்கத்தில் ஸ்கூல்ல இருந்து வரேன்ப்பா. உங்கள் ஸ்கூலில் புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. எந்த பசங்களுக்காச்சும் பர்த்டே வந்தால் கேக்கு வெட்டக்கூடாது, அந்த கிளாஸுக்கே ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. உன் கடை தான் ஸ்கூல்கிட்டயே இருக்குது. எனக்கு மொத்தம் 40 பார்சல் வேணும்ப்பா. அட, ரொம்ப சந்தோஷம் சார். கேக்குக்கு பதில் இந்த மாதிரி சத்தான பல ஜூஸை வாங்கி கொடுக்குறீங்களே. நான் உங்களுக்கு ஒரு 2 கப்பு ஜூஸ் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். உங்கள் பார்சல் ரெடி ஆயிடுச்சு சார். மொத்தம் 800 ரூபாய் ஆச்சு. அப்படியோ, 800 ரூபாய் ஆயிடுச்சா? இவ்வளோ ஆகும்னு நான் நினைக்கலையப்பா. ஒரு 500 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும்னு நினச்சேன். சரி, நான் வரேன். எல்லாரும் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் தங்கப்பாண்டி ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு போட்டுன்னு இருந்தார். இதை அந்த ஊர் மக்கள் யாருமே புரிஞ்சுக்கல. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அதே விலைக்கு விற்றாரு. இவர் கண்ணாயிரம். வேலை வெட்டி இல்லாமல் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யாரை கேட்டாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்களே. வேலை இல்லாமல் கண்ணாயிரமும் ரொம்பவும் கஷ்டத்தில் உக்காந்துன்னு இருந்தார். அப்போன்னு பார்த்து தங்கப்பாண்டி அந்த பக்கம் போயின்னு இருந்தாங்க. அவங்க மனைவியும் எதிர்க்க வந்தாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்துன்னு இருக்கீங்க? கடைலாம் முடிச்சிட்டீங்களா? நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகணும், மளிகை சாமானெல்லாம் நானே வாங்கின்னு வரலான்னு போயின்னு இருக்கேங்க. அட ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டராக வந்துச்சு, அதனால தான் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு ஆர்டர்லேயே 800 ரூபாய் வந்துச்சுமா. நமக்கு எப்பயும் 300 ரூபாய் 400 ரூபான்னு தான் வரும். இன்னைக்கு மொத்தமாகவே 1500 ரூபாய் வியாபாரம் ஆச்சுமா. அவர் வேற டெய்லியும் நம்மக்கிட்ட வாங்குறேன்னு சொல்லியிருக்காருமா. ஆனால் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்கிறாரு. ரேட்டை கம்மி பண்ண சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கம்மா. என்ன பண்ணுறது, பழம் ரேட்டு ஏறினே போயின்னு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தானம்மா விற்க முடியும். ஆமாங்க, ஆனால் அவரு ரொம்ப நாள் நம்மக்கிட்டே வாங்கினா ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணுங்க. ரெகுலர் கஸ்டமர் ஆனதுக்கப்புறம் கம்மி பண்ணுங்க. சரிங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் மளிகை சாமான் எல்லாம் வாங்கின்னு வந்துடுறேன் சீக்கிரமா. வீட்டில் வந்து எல்லாத்தையும் பேசிக்குவோம். என்னது, ஒரு நாளைக்கு 1500 ரூபாவா? இதே மாதிரி போனால் பெரிய பணக்காராயிடுவோம் போலியே. பேசாமல் நம்மளும் அதே கடையை வைப்போமே. அந்த பெரிய ஆர்டரு நம்மக்கிட்ட வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அவன் ஒரு கிளாஸ் 20 ரூபான்னு விற்றா நம்ம 15 ரூபான்னு விற்போம். நம்மளும் இதுக்கப்புறம் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டியது தான்டாப்பா. கண்ணாயிரமும் தங்கப்பாண்டி பின்னாடியே போனார். அவர் எங்கெல்லாம் பழம் வாங்குறாரு, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினாரு. அட, என்னண்ணா நீயும் ஜூஸ் கடை வச்சிட்டியா? எவ்வளோண்ணா ஒரு கிளாஸ் ஜூஸ் உன்கிட்ட? ஏதோ பார்த்து ரேட்டு கம்மியாக சொல்லுண்ணா, நான் டெய்லியும் வந்து வாங்குறேன். ஒரு கிளாஸ் ஜூஸு வெறும் 15 ரூபாய் தாம்மா. என்கிட்ட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குமா, விலையும் கம்மி தான், வாங்கி குடிச்சு பாருமா. 15 ரூபாய் தானா? சரி, ஏதோ பரவாயில்ல. அங்கே ஒருத்தர் 20 ரூபாய்க்கு விற்கிறாரு, நீங்கள் 15 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஏதோ பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா, பல ரேட்டெல்லாம் கம்மியாயிடும். அப்போ 10 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ்னு விற்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. கண்ணாயிரம் கடையில் கூட்டம் அலமோத ஆரம்பிச்சுது. நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸும் அவர் கடைக்கு வர ஆரம்பித்தாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது கண்ணாயிரத்துக்கு. ஆஹா, இந்த தொழில் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது. கடை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே நிறைய காசு வர ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலர் கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இந்த கடையை. நம்ம பேசாமல் நல்லா பழுத்த பழமாக வாங்கின்னு வந்து அதில் ஜூஸ் போட்டு கொடுப்போம். அது கூடவே சர்க்கரை நிறைய போட்டு தண்ணி அதிகமாக ஊற்றி ஒரு கிளாஸ் 10 ரூபான்னு விற்கிறதுக்கு ஆரம்பிப்போம். கூட்டமும் நல்லா அலமோத ஆரம்பிச்சிடுவாங்க. தாத்தா, எனக்கு நல்லா பழுத்த பழமாக ஒரு 5 கிலோ கொடுங்க. ஒரு பழத்துலேயும் 5 கிலோ கொடுங்க தாத்தா.
கொஞ்சம் கம்மி ரேட்டாக பார்த்து போட்டு கொடுங்க. டெய்லியும் உங்ககிட்டயே நான் வந்து வாங்குறேன் இதுக்கப்புறம். அட பழுத்த பழம், அதுவும் 5 கிலோ எதுக்குப்பா? அவ்வளோ பழத்தை வாங்கின்னு போய் என்ன பண்ணுவ? பழுத்த பழம்லாம் சீக்கிரமாக கெட்டுடும்பா. சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்றதுக்கு கேட்குறியா இல்லை ஆடு மாடுங்களுக்கு கேட்குறியாப்பா நீ? ஐயோ தாத்தா, நான் ஜூஸ் கடை வச்சுன்னு இருக்கேன். இந்த மாதிரி பழத்தில் ஜூஸ் போட்டால் தான் ரொம்பவும் ருசியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் தாத்தா. அதனால தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொடுங்க. ஓஹோ, ஜூஸ் கடை வச்சுன்னு இருக்கியா? ஆனால் இவ்வளோ பழம் வாங்கின்னு போறியப்பா, இது வேஸ்ட் ஆகிடுமே. இந்த சின்ன கிராமத்தில் யார் உனக்கு வந்து இவ்வளோ வாங்குறாங்க? சீக்கிரமாக கெட்டு போயிடும். நாளைக்குள்ளே இதை எல்லாத்தையும் காலி பண்ணிடுப்பா. நானே நாளைக்கு கெட்டு போயிடுற மாதிரி இருக்கிற பழத்தை இன்னைக்கு கம்மி ரேட்டில் ஆடு மாடு வச்சுன்னு இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துருமாப்பா. அந்த மாதிரி பழத்தை வந்து கேட்குற. சரி, எனக்கு வியாபாரம் ஆனால் சரிதான். இந்தா, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே இதை காலி பண்ணிடுப்பா. எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொடுத்தாத்தா, சும்மா லடலடான்னு பேசினே இருக்க. கண்ணாயிரம் கம்மி ரேட்டில் விற்கிறதுனால தங்கப்பாண்டிக்கு சுத்தமாக வியாபாரமே ஆகலை. தங்கப்பாண்டிக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. கண்ணாயிரம் வியாபாரம் ரொம்பவும் சூப்பராக போயின்னு இருந்துச்சு. அந்த ஜூஸில் பழத்தை விட தண்ணியும் சர்க்கரையும் தான் அதிகமாக இருந்துச்சு. சில பழம்லாம் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதையும் ஜூஸாக பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருந்தாரு. என்னப்பா கண்ணாயிரம், வர வர உன் ஜூஸ் நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் திக்கா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்னடான்னா தண்ணியில் சர்க்கரையை போட்டு குடிச்ச மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி வாசனை கூட வர மாதிரி இருக்கேப்பா. அடா, அது ஒன்றும் இல்லைக்கா. ஏதோ எசன்ஸ் ஊற்றுனா ஜூஸ் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொன்னாங்க. அது அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை. அதனால தான் அதை நிறுத்திட்டேன். ரேட்டு வேறு ஜாஸ்தி அந்த எசன்ஸு. இன்னிலேருந்து சூப்பராக இருக்கும், வாங்கி குடிச்சு பாருங்க. இதே தான் டெய்லியும் சொல்கிற. ஏதாவது கேட்குற நாள் மட்டும் நல்லா போட்டு கொடுத்துட்றேன். மித்த நாளெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சரி கூட, இன்னைக்காவது குடிச்சு பார்க்குறேன். இன்னைக்கும் நல்லா இல்லைனா இதுக்கப்புறம் நான் உன் கடைக்கே வரமாட்டேன் சொல்லிட்டு பார்த்துக்க. இதுக்கப்புறம் அப்படி ஆகாதுக்கா. ஒரு 5 நிமிஷம் ஒரு பார்சல் பண்ணி கொடுத்துட்றேன். உன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறேன், நீயே பார்த்துக்கோ. அட, அந்த பெரிய ஆர்டர் கொடுத்தவர் தானே அவரு? நம்ம கடைக்கு வர வைக்கணும் அவரை. 10 ரூபாய் ஜூஸு, 10 ரூபாய். வெறும் 10 ரூபாய்க்கு பல வகையான ஜூஸ் இருக்கு நம்ம கடையில். 10 ரூபாப்பா, 10 ரூபா. அட என்னப்பா, வெறும் 10 ரூபான்னு சொல்லின்னு இருக்கா? எனக்கு ஒரு 40 பார்சல் வேணும்ப்பா. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக போட்டு கொடுக்குறியாப்பா? இதோ ஒரு 5 நிமிஷம் சார், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றேன். அங்கே உக்காந்துன்னு இருங்க. அவர் ஏமாந்த நேரமாக பார்த்து சர்க்கரை, தண்ணி, நல்ல பழம், கெட்டு போன பழம் எல்லாத்தையும் போட்டு ஜூஸ் செஞ்சு கொடுத்தாரு. 400 ரூபாய் ஆச்சு சார். அட என்னப்பா, வெறும் 400 ரூபாய் தானா? பரவாயில்லையே, உன் கடையில் கம்மி ரேட்டாக இருக்கே. அங்கே பக்கத்து கடையில் ஒரு கடையில் வாங்குவான்ப்பா, 800 ரூபாய் ஆகும். இதுக்கப்புறம் நான் உன் கடையிலே வந்து வாங்குறேன்ப்பா. எப்படியோ இன்னைக்கு 400 ரூபாய் மிச்சமாச்சு. அடுத்த நாளும் ஆச்சு. அந்த ஸ்கூல்ல இருந்து வர கஸ்டமரு ரொம்பவும் கோபமாக வந்தார். உன் கடை ஜூஸை குடிச்சு அங்கே 40 பிள்ளைங்க வயிற்று வலியால் அவதிப்பட்டுன்னு இருக்காங்க. கெட்டுப்போன பழத்தை வச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துன்னு இருக்கியா நீ? இதுக்கப்புறம் உன் கடை இங்கே இருந்துச்சு என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணாயிரத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ணாயிரத்துக்கு ஃபைன் போட்டு அந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க. கண்ணாயிரம் சம்பாதிச்ச எல்லாம் பித்தலாட்ட பணமும் அந்த ஃபைனில் கட்டியே அவரோட காசு காலி ஆயிடுச்சு. கண்ணாயிரத்தோட பேராசை பெரும் நஷ்டமாயிடுச்சு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோக்கு விற்கிறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படி விற்கிறோன்றது தான் முக்கியம். அதுக்கப்புறம் எல்லாரும் பழையபடி தங்கப்பாண்டி கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கப்பாண்டி ஒரு கிளாஸ் ஜூஸை எவ்வளோக்கு விற்றாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.